அண்ணாத்த குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிச்சு. முதலில் சட்டியை வைத்து பிறகு அடுப்பை பத்த வைத்து பின்பு சட்டியில் எண்ணெயை ஊத்த வேண்டும். எண்ணெயை ஊத்துனியா? இப்ப அரிஞ்சு வச்ச வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் எண்ணெயில போட்டுக்க. பக்கத்து அடுப்புல எதுவும் சட்டியை வச்சுக்கன்னா அதையும் ஒரு கிண்டினியா? அடுத்து என்னென்ன போட போறோன்னு கேட்டா உனக்கு தான் எல்லாமே தெரியுமே, நீனே சொல்லு அப்படின்ட்டு போயிருச்சு. இல்ல அண்ணாத்தா, என்னதான் நான் சொல்லி கொடுத்த மாதிரி சமைச்சாலும் கைப்பக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அதனால நீ சொன்னாதான் அண்ணாத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா மூடிட்டு சொல்லு அப்படின்னுச்சு. என்ன குமார் ஒரே அசிங்கமா போச்சு அப்படின்ட்டு நானே அப்புறம் தானே தப்புற மாறிட்டேன். சரி அண்ணாத்தா நீங்க பண்ணுங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், கப்பிச்சு பண்ணி வீடியோ மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதானே. வெங்காயம் வணங்கினோடனே அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதை ஊற்றிடணுங்க. அதை ஊற்றிட்டு ஒரு கிண்டு விட்டு இந்த பூண்டு வாழை போகிற ஒரே கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. திரும்பிட்டு திரும்புறதுக்குள்ளே அண்ணாத்த தக்காளியை போட்டுட்டா அப்படி. என்ன அண்ணாத்த இப்படி பண்ணுறியா அண்ணாத்தன்னு கேட்டா நீ வர ஒரே வச்சுன்னு இருப்பாங்களா அப்படிங்குது. அவ்வளோதாங்க, தக்காளியை போட்டு அதே கொஞ்சம் நேரம் வணக்க விட்டு அது மேலே மஞ்சத்தூளை போட்டு வாஷ் பண்ண சிக்கனை எடுத்துகிட்டு வந்துடுங்க. தக்காளி நல்லா வணங்கினோடனே வாஷ் பண்ண சிக்கனை எடுத்து போட்டுருங்க. நல்லா வடிகட்டி அதில் தண்ணி கோத்துருக்கும், தண்ணியை நல்லா வடிகட்டி சிக்கனை எடுத்து போட்டுருங்க. சிக்கனை போட்டுட்டு ஒரு நல்லா ஒரு கிண்டி விடுங்க. அந்த மசாலாலாம் எல்லா பக்கத்தும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சிக்கனில் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கறி கொஞ்சம் நேரம் வேகட்டும். அந்த கேப்பில் தேங்காய் பூத்துக்களையே அரைச்சி வச்சுக்கோங்க. எங்ககிட்ட தேங்காய் இல்லை, நாங்கள் தேங்காய் புளி தான் போட்டோம். இங்கே ஒரு 15-20 நாளாக இங்கே தேங்காய்லாம் கிடைக்க மாட்டேது. ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் கொஞ்சம் தாமதமாகலாம். நல்ல கெட்டி தயிராக எடுத்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுருங்க. நாங்கள் ஒரு பாக்ஸ் எடுத்து சார் அப்படியே ஒரு கவுத்தாச்சு. இப்போதான் அந்த காப்பி தூள் மூமெண்ட். என்னத்த சிக்கன் குழம்புல காப்பி தூளை போடுறேன்னு கேட்டா அதுக்கு காப்பி தூளை போட்டா நல்லா வாசனையா டேஸ்டா இருக்கும் அப்படின்னுச்சு. ஆனா இதுல காஃபி தூள் வாசமே வரலையே அப்படின்னு கேட்டேன். அதுக்கும் இப்பதானே போட்டேன், இரு வரும் அப்படின்ட்டுச்சு. உண்மையா